வாழ் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் நம்மோடு சுக்கமமாக நிறைந்திருந்து இந்த சிந்தனையை வழிநடத்தி தருவாராக. வாழ்க வளமுடன். இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அருள்நிதி பக்ரதி அம்மா அவர்களுக்கும், சிறப்பான துரிய தவத்தை வழி நடத்திய அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும், நன்றியுரை வாழ்த்துரை கூற இருக்கும் அருள்நிதி நகிலேஷ் ஐயா அவர்களுக்கும், உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அருள்நிதி நேசமலர் அம்மா அவர்களுக்கும் நன்றியும் வாழ்க வளமுடன் என்கின்ற வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். இந்நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நார்வே, டென்மார்க் மனவளக்கலைக்கும், இதிலே தொண்டாற்றும் வேதாத்திரிய அன்பர்கள் அனைவருக்கும், மற்றும் உள்ள மூத்த பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும், இணைய வழியே இணைந்துள்ள பேராசிரியர்கள் மற்றும் உள்ள ஆசிரியர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கமும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடும் இந்த சிந்தனையை துவங்குவோம். வாழ்க வளமுடன். சிந்தனையோட தலைப்பு ஆளுமை திறன். ஆளுமை திறன் அப்படிங்கும்போது, திட்டங்களை வகுத்துக்கிட்டு திறம்பட செயல்படுவது தான் ஆளுமை திறன் அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய சிந்தனையில தோன்றக்கூடிய கருத்து ஆற்றல், சொல்லாற்றல், இதோடு சேர்ந்து நம்முடைய தனித்தன்மை, குணம், பண்பு, தனித்திறமைகள் போன்றவற்றையும் பயன்படுத்தி, இவற்றை கொண்டு மற்றவர்களிடத்துல நேர்மையான தாக்கத்த நம்ம ஏற்படுத்துவது தான் ஆளுமை திறன் அப்படின்னு சொல்லுது. இது எப்படி அப்படின்னா, நம்முடைய நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வைப்பது மற்றவர்கள. நம்ம மீது நம்பிக்கை வளரச் செய்யறது. நம்முடைய கருத்த அவங்க கேட்டு கீழ்ப்படிகிறது. இதுதான் ஆளுமை பண்பு அப்படின்னு சொல்றோம். அப்போ நல்ல ஆளுமை பண்பை நாம எப்படி பெறணும் அப்படின்னு சொன்னா, நம்மகிட்ட உயர்ந்த செயல்களும், உயர்ந்த எண்ணங்களும் இருந்தா தான் இந்த பண்பு வரும். இந்த ஆளுமை பண்பு எதற்கு எல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தா, நிர்வகிப்பதற்கு பயன்படுது. நான் எத்தன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், எனக்குன்னு சொல்லி என்னைய கூப்பிட்டு ஒரு வேலைய பொறுப்பா இந்த வேலைய செஞ்சு முடின்னு குடுத்தா, அதிலேயே என்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி, அந்த செயலை சிறப்பாகவும், சரியாகவும், திறமையாகவும் செய்து முடிப்பது தான் ஆளுமை திறன். எனக்கென்னேன்னு செய்யாம, சொன்னாங்க ஏனோ தானோன்னு செஞ்சுட்டேன்னு இல்லாம, என்னோட கடமைக்கு செஞ்சு முடிச்சேன் அப்படின்னும் இல்லாம, கடமையேன்னு செஞ்சேன் இப்படியெல்லாம் இல்லாம, பொறுப்பா செஞ்சு முடிக்கிறது தான் ஆளுமை திறன். நம்முடைய இலக்கை நோக்கி செயல்படுகின்ற போது, இலக்கை நோக்கி செலுத்தப்படுகின்ற ஆற்றலுக்கும் நம்முடைய ஆழ்மனம் மிகுந்த வலிமையும், சக்தியையும் தரத் தொடங்கிரும். எல்லாருக்குள்ளயுமே இந்த சக்தி இருக்குது. ஆனா, சிலரே செஞ்சு முடிக்கிறாங்க. பல பேர் தவம் செஞ்சு பழகி, பழகி இந்த ஆற்றல அ பெற்றிருக்காங்க. அதாவது தவத்தால கிடைக்கக்கூடிய 5 குணநலன்கள் அப்படின்னு அத சொல்றோம். தவத்த மேற்கொண்டு தினந்தோறும் தவறாமல் தவத்த செஞ்சு வர்றவங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் இது. என்னன்னா, தவம் செய்யறனால மனதின் அலைச்சூழல் குறைந்து, மனது அமைதியா இருக்குது. இதனால மனசுக்கு ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை ஆகிய தன்மைகள் பெருகுது. இது எல்லாம் தவத்துல நமக்கு கிடைக்குது. மனம் பொதுவா 5 நிலைகள்ல இயங்குது. 1 அன்னமய கோசம், 2 மனோமய கோசம், 3 பிராணமய கோசம், 4 விஞ்ஞானமய கோசம், 5 ஆனந்தமய கோசம். அப்போ அன்னமய கோசம் அன்னமய கோசத்துல மனசு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, உணர்ச்சியில தான் குறுகிய நிலையில அது கட்டுண்டு இருக்குது. அதாவது ஞான கர்மேந்திரியங்கள் மூலம் தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள், வாய், கை, கால்
புதம், பால்குறி இதன் மூலமா வந்து உலகப் பொருட்களோடு தொடர்பு கொண்டு செயல்பட்டு, அந்த செயலின் மூலமா வந்துட்டு இன்ப துன்பங்கள அந்த இன்ப துன்ப உணர்ச்சிகள வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பசிச்சா சாப்பிடுறது, தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாரி தன்னோட உடல வந்து பாதுகாப்பா வச்சுக்கிட்டு அதுக்கு மேல நம்ம உண்ட உணவும், உள்ளே உள்ள கழிவுப் பொருட்களையும் வெளியேற்றக்கூடியதாக இப்படி மட்டும் தான் வந்து அதாவது இந்த உடல் தேவைகள முடிக்கிற அளவுல மட்டும் தான் இந்த மனசு வந்து இருக்குது. இதுதான் வந்துட்டு அன்னமய கோசம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து புறமனம், மேல்மனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப மனோமய கோசத்துல மனசு வந்து படர்க்கை நிலையிலே வந்துட்டு உடல் தொடர்பு ஆல உணர்ச்சி வயப்பட்டு இன்ப துன்ப அனுபவங்கள வந்து நிலை திரிந்து இப்ப பார்க்கிறதையெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த நிலை திரிந்து பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் அப்படிங்கிற 6 தீய குணங்களோட செயல்படுது. இந்த செயல் வந்து நடுமனசுல தான் பதிவாகுது. இந்த நடுமனசுல பதிவாகுறது என்ன ஆகுது? மீண்டும், மீண்டும் துன்ப அ பட அ துன்பப்படுற மாரியே வந்து செயல வந்து செய்ய தூண்டுது. இந்த மனோமய கோசம். அதாவது தகைமை உணர்வு இருந்தா யாருக்குமே நம்ம வந்து துன்பம் தர மாட்டோம். தனக்கானாலும் சரி, மற்றவர்களுக்கானாலும் சரி. ஆனா, இந்த தகைமையை மறக்கச் செய்யறதே வந்துட்டு என்னன்னு பார்த்தா, இந்த மனோமய கோசம். அடுத்து வந்துட்டு பிராணமய கோசம். மனம் வந்து படர்க்கை நிலையில ஒழிஞ்சு, உயிரோட ஆற்றல ஒடுங்கி, உயிராக தன்னையே அறியும் நிலை தான் இந்த பிராணமய கோசம். அதாவது நுண்மான் நுழைப்புலன் நிலை. எந்தெந்த செயலுக்கு என்னென்ன விளைவு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு, விழிப்போடு தெளிவான செயல வந்து செய்யறது தான் இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு. இதத்தான் பிராணமய கோசம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த பீனியல் கிளாண்ட் வந்துட்டு துரிய சக்கரா. அ உயிர வந்து உயிராக நின்று தனது அடக்கத்துல வந்து இறைநிலையாகவே அமைதி பெறுவதற்கு தன்னை வந்து தயார்படுத்தி இருக்கக்கூடியது அந்த இடத்துல, அந்த துரிய சக்கரத்துல இது வந்து நடைபெறுது. எனவே தான் இந்த பிராணமய கோசம் தான் வந்து துரிய சக்கரம். இறைநிலையின் நுழைவாயில் அப்படின்னெல்லாம் வந்து நம்ம சொல்றோம். இது வந்துட்டு சில பேர் மட்டும் தான் வந்து இந்த நிலைய வந்து தானாக வந்து பெற்றிருக்காங்க. இந்த பிராணமய கோஷத்த. மனதோட நிலையில வந்து மேல்மனம், நடுமனம், அடிமனம். இதுல அடிமனதையும், மேல்மனதையும் தொடர்பு படுத்துவது தான் இந்த நடுமனம். தொழில் செய்யறதால ஏற்படுற அறிவின் அனுபவம் மூளையில வந்து பதிவாக இருக்கிறது நடுமனம். இது எல்லாமே சூக்குமமா வந்து வித்து அணுத்திரளில வந்து பதிவாகி இருக்குது இந்த அடிமனம். அப்போ அடிமனம் தான் ஆளுமை திறனுடையது. அந்த அடிமனதில எதுவோ அதுதான் நம்முடைய திறமை. எப்படி வந்து செயல்படணும்னு நினைக்கிறோமோ, அப்படி வந்து நம்ம வந்து இருப்போம். அப்போ அன்னமய கோசம், மனோமய கோசம், பிராணமய கோசம் எப்படி இருக்கணும்? நம்முடைய மனம் வந்து சிந்தனையோடு கூடியதாக இருக்கணும். நம்முடைய சிந்தனை தான் செய்யும் செயலில வந்து அ கொஞ்சமும் சிதறாம ஊன்றி இருக்க செய்யும். அப்போதான் நம்மளோட திறமையோடு அந்த செயலையும் நம்ம வந்து செஞ்சு முடிக்க முடியும். நம்ம வெளியில போகும்போதெல்லாம் நிமிர்ந்த நடையுடனும், நேர்கொண்ட பார்வையுடனும் நம்ம வந்து செல்லணும். ஆழ்ந்து அ சுவாசிக்கணும். கதிரவன பார்த்தா, அதாவது சூரியன பார்த்தா, அந்த ஒளிய வந்து நம்ம வந்து அனுபவிக்கணும். நம்முடைய நண்பர்கள்கிட்ட வந்து புன்னகையோட வந்து வணக்கம் வந்து சொல்லணும். ஒவ்வொரு முறையும் ஆத்மார்த்தமாக வந்து நம்ம வந்து கை குலுக்கணும். நம்ம வந்து யார் ஒருத்தர பார்க்குறோமோ, அவங்கள பார்த்து கை குலுக்கி நம்ம வந்து வணக்கம் சொல்லணும். அதே மாரி அச்சப்படவே கூடாது. எதிரிகள பற்றி நினைக்க ஒரு நொடிய கூட வந்து நம்ம வந்து வீணாக்கக் கூடாது. நாம வந்து என்ன செய்ய விரும்புறோமோ, அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு, நம்முடைய மனசுல வந்து ஃபர்ஸ்ட்டு உறுதியா வந்து பதிவு செய்யக்கு முயற்சி பண்ணணும். அப்படி செய்யும்போது தான் திசை மாறி போகாம, நாம நம்முடைய இலக்கை நோக்கி நேராக போக முடியும். நாம செய்யக்கூடிய விரும்பும் விஷயங்கள்ல எல்லாம் அற்புதமாக நம்முடைய மனத செலுத்தணும். பிறகு நாட்கள் போக போக
ஒரு பவளம் வந்து தனக்கு தேவையானதை எப்படி நீர்ல இருந்து உறிஞ்சிக்குதோ, அதே போல நம்முடைய விருப்பங்கள், தேவைகள், வாய்ப்புகள் அனைத்துமே நம்மை அறியாமலே நம்மளோட கைவசப்படுத்திக் கொள்ள முடியும். அதையே நம்ம கண்டிப்பா காணலாம். நாம எப்படிப்பட்ட திறன் வாய்ந்த, ஆர்வமிக்க உபயோகமான மனிதர்களாக உருவாகுறோம் அப்படிங்கிறதையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். நாம நம்முடைய மனதில் அதை வந்து காட்சிப்படுத்தி கூட பார்க்க முடியும். அதத்தான் என்னன்னு சொல்றோம்? அகக்காட்சி அப்படின்னு சொல்றோம். நாம வந்து நம்முடைய மனதில வந்து நிலைநிறுத்தியுள்ள எண்ணம், ஒவ்வொரு மணி நேரமும் நம்மை வந்து அதற்குரிய குறிப்பிட்ட நபரா வந்து நம்மளை வந்து மாத்திட்டே இருக்கும் இந்த நல்ல எண்ணம். எண்ணம் ஒப்புயர்வற்றது, துணிவு, வெளிப்படையான போக்கு மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றைக் கொண்ட ஒரு நன்னம்பிக்கையான, அதாவது நல்ல நம்பிக்கையான மனப்போக்கை வந்து ஒரு நன்னம்பிக்கையான, அதாவது நல்ல நம்பிக்கையான மனப்போக்கை வந்து நிரந்தரமான அ வரிகள் வரிகளாக நம்முடைய இந்த வரிகளை எல்லாம் நம்முடையதாக்கி நம்ம வந்து வச்சுக்கணும். சரியாக வந்து சிந்திப்பது என்பது நம்முடைய திறமையை வந்து உருவாக்குவது. இவை அனைத்தும் ஆழ்மனதின் விருப்பத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு உண்மையான பிரார்த்தனைக்கும் விடையளிக்கப்படுது. நம்முடைய மனம் எதுல நிலைச்சு இருக்குதோ, அதுவாக தான் நாமும் இருப்போம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வியாசக முனிவர் சொல்றது, "அனைத்து நிலைகளிலும் ஆளுமை திறமையின் ஒருங்கிணைப்பு தான் யோகம்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம வந்து யோகாவை கற்றுக்கொள்ளும்போது எல்லோருக்கும் ஆளுமை திறன் வந்துரும். ஆனா, இந்த ஒருங்கமைப்பின் இயல்பு மனிதனுக்கு மனிதன் சிறிதேனும் மாறுபட்டு இருக்கும். தனி மனிதனின் தன் சூழலில் எப்படி வந்து செயல்படுறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஆளுமை திறன் வந்து இருக்கு. நமக்கான விஷயங்கள வந்து நாம தீர்மானிக்கணும். அத வந்து வேறு யாராவது கையில வந்து கொடுக்கவே கூடாது. அ நம்ம தீர்மானிக்கக்கூடிய அந்த தீர்மானம் தான் நம்முடைய ஆளுமை திறனா இருக்கும். ஒரு சங்கல்பத்தையோ, ஒரு எண்ணத்தையோ கட்டளையாகவோ, இல்ல வந்துட்டு ஆழ்மனதுல வந்து நம்ம சொல்ல சொல்ல நம்முடைய ஆற்றல் வந்து பெருகும். நம்முடைய முயற்சி, அறிவின் தெளிவு தான் நமக்குள்ளாக இருக்கும். ஒளிகாட்டியாகவும், வழிகாட்டியாகவும் வெளிப்புற பேச்ச நிறுத்தினால், உள்முகமாக நம்ம உற்று நோக்குனோம்னு சொன்னா தான், நம்மளோட மனதின் உள்ள மனக்குரலை வந்து நம்ம கேட்க முடியும். அந்த மனக்குரலின் மூலமாக நம்மளோட மனதை அறிந்து, நல்லதையும், கெட்டதையும் பிரிச்சு பார்க்கும்போது தான், நல்லதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்த கொண்டு வர நமக்கு வந்துட்டு அந்த ஆளுமை திறன் வந்து கூடும். எவன் ஒருவன் தனக்குத் தானே மனக்கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்கிறானோ, அவனே ஆற்றல் மிக்கவன். மனதை எந்த அளவில் உயர்த்தி, தூய்மை செஞ்சு, வலுப்படுத்தி, நெறிப்படுத்திக் கொள்கிறானோ, அந்த அளவிலே தான் மனிதனுடைய வாழ்வில் மதிப்பு, வெற்றி வளங்கள் எல்லாமே அமையும் அப்படின்னு அ சொல்றாங்க. திருமந்திரத்துல திருமூலர் வந்து சொல்லியிருக்கிறது, உடம்பின் எத்தனை தடவை தான் சொல்றேன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயிர் தண்ணி குழப்பமானது. இதோட பொருள் விளக்கம் வந்து, இந்த உடம்பை பாவச்சுமை, அதாவது இழுக்கானது என நினைச்சுட்டு இருந்தேன். இந்த உடம்புல வந்து பரம்பொருள் இருப்பத
தெரிஞ்சுகிட்டேன். உடம்புக்குள்ள உத்தமனாகிய பரம்பொருள் கோயில் கொண்டிருப்பதால், உடம்பினை பேணி பாதுகாத்து வருகிறேன் அப்படின்னு இந்த திருமந்திரம் வந்து சொல்லுது. அதாவது நமக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. அதை எப்படி நம்ம வந்து வலிமைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது. நமக்கு எல்லாம் எப்ப தெரிஞ்சது? மனவளக்கலைக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சது. பாவப்பதிவு இருக்குது அப்படின்னு. உயிர் தங்க உடல் தேவை. உடல் இயங்க உயிர் தேவை. உண்மையை வார்த்தையால வெளிப்படுத்த முடியாது. மேல் மட்டத்துல எது வேண்டுமானாலும் நம்ம வந்து செய்யலாம். ஆனா, ஆழ் மனதுல வந்து அந்த வேர்கள் மாறாத வரை எதுவுமே வந்து அங்க நடக்காது. ஒருவர் ஞான விழிப்பு பெறதுக்கு 48 நிமிஷம் வந்து போதுமா இருக்குது. அதாவது தியானமே போதுமானது. ம நம்ம நாம வந்து மனிதர்கள் இந்த உலக நாடகத்துல வந்து நடிச்சுட்டு இருக்கோம். நம்முடைய உண்மையான இயல்பை மறந்து. அதாவது நம்மளோட உண்மையான இயல்ப நம்ம தெரிஞ்சுக்கும்போது தான், நம்முடைய ஆளுமை அடையாளம் வந்து கண்டு கொள்ள முடியும். அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வும் மூல காரணம் தெரிஞ்சிரும் நமக்கு. அப்படிங்கிறத நந்தா அவரு வந்து சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் அதை சரியாக செயல்படுத்தக்கூடிய திறன் வேண்டும். சரியாக வழி நடத்திச் செல்வது, முழு ஆற்றலையும் செலுத்துவது, இது எல்லாமே வந்து ஆளுமை திறன் அப்படின்னு சொல்றோம். ஆளுமை திறன்னா நம்முடைய பர்சனாலிட்டி ப பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து நம்மளோட உடையோ, அழகோ, ஸ்டைலோ, நம்ம அ பண்ணிக்கிற அலங்காரம், இது மட்டும் கிடையாது. நாம வந்து மத்தவங்க இடத்துல எப்படி நடந்துக்கிறோம்? பண்போட, பணிவோட, மரியாதையாக, ஒ ஒருவரிடத்துல வந்து எப்படி வேலைய அன்பாக சொல்லி செய்ய வைக்கணும். இந்த குணங்கள வந்து பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய வீட்டை சரியான முறையில நிர்வகிப்பது கூட ஆளுமை திறன் தான். குடும்பத்தை நிர்வகிப்பது என்பது சாதாரணமா கிடையாது. அதனால தான் மகரிஷி ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க, ஒருவர் பெற்ற ஞானம் வந்து குடும்ப அமைதின்னு சொல்லி, தன்னை பெற்ற தாய், தகப்பன் இவங்கள வந்து கவனிப்பதும், தன்னுடைய மனைவிய கவனிச்சுக்கிறதும், பெற்ற குழந்தைகள கவனிக்கிறதும், வேலைக்கு போவதும், பொறுப்போட வீட்ல நடந்துக்கிறதும், உற்றார் உறவினர்களையும், அவர்கள்கிட்டயும் நம்ம பழகுற குணம், இந்த சமுதாயத்துல நம்ம எந்த அளவுக்கு பொறுப்போட இருக்கிறோம் அப்படிங்கிறது. இப்படியெல்லாம் தான் தன்னுடைய கடமைகளை வந்து நம்ம வந்து சரியா செய்யக்கூடிய பண்பு உடையவர்களா நம்ம இருக்கும் பொழுது, நம்மகிட்ட நேர்மையா நடந்து ம் நான் நம்மகிட்ட அவங்க மற்றவங்க எப்படி நேர்மையா நடந்துக்கிறாங்க, நம்ம எப்படி நடந்துக்கிறோம், இது எல்லாம் தான் வந்துட்டு ஒரு நமக்கு வந்து ஒரு அந்த அமைதிய கொடுக்கக்கூடியதா இருக்குது. அறநெறி வாழ்க்கை வாழ்பவர்கள் இது அனைத்துமே அவங்களோட ஆளுமை திறன் அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய மனம் தன்னை ஆளுதலே ஆளுமை திறன் தான். அதாவது அடக்கி ஆள்றது கிடையாது. அந்த மனச வந்து தெரிஞ்சுகிட்டு நம்ம வந்து நடந்துக்கிறது தான். அகந்தை கொள்ளாம இருக்கிறது. இது எல்லாம் தான். அதாவது பொறுப்பாக இருந்து கவனமாக காரியத்த வந்து செஞ்சு முடிக்கிறது. இது எல்லாமே வந்து ஆள்மை திறன் தான். முடியும் என்ற நம்பிக்கையே திறன வந்து ஊக்கப்படுத்தி கொடுக்குது. ஆளுமை என்றாலே அதிகாரமாக செய்ய வைக்கிறது தான். ஒரு செயலை செய்வதற்கு கடினமான சூழ்நிலையிலும் கூட நம்ம வந்து உணர்ச்சி வயப்படாமல், அதிலுள்ள சிக்கலை நினைக்காமல், அந்த அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான முடிவ மட்டுமே நினைச்சு, கச்சிதமா ஆ உற்சாகமாக வந்து செஞ்சு முடிப்பது தான். அதே மாரி மற்றவர்களையும் உற்சாகமாக நம்ம வச்சிருப்பது தான் இந்த ஆளுமை திறன். துணிவாக முடிவுகளை எடுப்பது, ஒவ்வொரு துறையிலுமே ஆளுமை திறன் உடையவர்களை வந்து நியமிப்பாங்க. அதாவது ஆம் லீடரா போட்டிருப்பாங்க. ஆ ஒரு 10 பேத்துக்கு ஒரு லீடரு இந்த மாரிலாம் இருப்பாங்க. இப்ப ராணுவத்துல அந்த மாரி பார்த்தோம்னா, குரூப் கேப்டனு, ஏர் மார்ஷலு, விங் கமாண்டர் இவங்கலாம் பார்த்தோன்னு சொன்னா, ஒரு 200 பேத்துக்கு, 100 பேத்துக்கு இந்த மாரி அவ்ளோ பேத்துக்கு இவங்க ஒரு லீடரா இருந்து, அந்த செயல்கள வந்து அவங்க செய்து முடிப்பாங்க. அப்ப இவ்ளோ பேருக்கு லீடரா இருக்கிறாங்க அப்டின்னா, அந்த தலைவர்கள் அப்போ அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு வந்துட்டு அ இந்த ஆளுமை திறன் இருக்கும். தனக்கு கீழ உள்ளவங்கள வந்து சரியா வழி நடத்தணும். அப்படிங்கிறது தான் இந்த ஆளுமை திறன். இந்த பிக்சர்ல போட்டிருக்கிறது கூட ஒரு மனிதன் நிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள குட்டி குட்டியா மனுஷங்க
அந்த ஆட்கள வந்து போட்டிருக்காங்க. அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்து நிமிர்ந்து செயல்படக்கூடிய அந்த ஆண் அந்த மனிதர்கிட்ட வந்து அந்த ஆளுமை திறன் இருக்குது. மற்ற நமக்கு கீழ இருக்கக்கூடிய அம் மனிதர்கள வந்து நல்ல வழியில நம்ம வந்து வழிநடத்தி செல்றது அப்படிங்கிறது தான். எந்த பொறுப்புல இருந்தாலும், அந்த பொறுப்புக்கு உள்ளவங்களா அவங்கள கொண்டு வர்றது தான் அந்த லீடரோட கடமையா இருக்கு. இதுதான் வந்து ஆளுமை திறன். அப்படித்தான் என்னை வந்து வழிநடத்துது. என்னுடைய ஆன்மா, என்னுடைய இறை, உள்ளே இருக்கக்கூடிய இறைய வந்து அடைவதற்கான வழிதான் இந்த அ ஆக்ஞை தீட்சை. நம்மளுக்கு இந்த ஆக்ஞை தீட்சை குடுத்து, அந்த தலைமை சுரப்பி அதாவது பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்ஞை தவத்தால என்ன பண்ணுது? மனதுக்கு வந்து ஓர்ம நிலை, அமைதி, கூர்மை, புலனடக்கம், ஜீவகாந்த சேமிப்பு இது எல்லாமே வந்து கிடைக்குது. மகரிஷி ஐயா அந்த க ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க. "ஒன்றி ஒன்றி அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும்." அப்ப இது எல்லாமே இருக்குது ஒருத்தருக்குள்ள. அதையவே நோக்கி நோக்கி பாக்க பாக்க தான் அந்த உறுதியும், நுட்பமும் அந்த சக்தியும் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அந்த சக்தி அப்படிங்கிறது தான் ஆளுமை திறன். அப்போ நம்ம வந்து அ நேர்மையோடு வாழணும், கவனத்தோடு இருக்கணும், உண்மைய மட்டும் பேசணும். அப்படியெல்லாம் இருக்கும்போது தான் நமக்கு வந்து இந்த ஆளுமை திறன் வந்து கூடும். தூய்மையான மனம், அன்பு உள்ளம், சிரித்த முகம், விருப்பத்தை அடைய குறிக்கோள், தகுதி இதுவே தான் வந்து நம்மளுடைய ஆளுமை திறனா இருக்கும். வெற்றி பெற விடாமுயற்சி வேணும். அதாவது 100 பேர் இருக்கிறோம் அ இடத்துல வந்துட்டு ஒருத்தர் மட்டும் தனித்து, தனித்திறமையோடு வந்து இருப்பாங்க. அதுதான் வந்து அவங்களோட ஆளுமை திறன். அதாவது அதிகாரத்தை அந்த இடத்துல செயல்படுத்துறது. அதிகாரம்னா, அந்த செயலுக்குரிய அதிகாரத்த அங்க செயல்படுத்தி, அவங்கள வந்து அந்த செயலை செய்ய வைக்கிறது. அவங்க கிட்ட வந்து அந்த தோற்றப்பொழிவு கூட வந்து அவ்வளோ ஒரு அந்த அதான் சொல்றோம்ல, அந்த முகவசியம் அப்டின்ட்டு. அந்த தோற்றப்பொழிவு கூட அவங்க கிட்ட வந்து அவ்வளோ ஒரு அ பிரைட்டா இருக்குமா அவங்க தேஜஸ் அப்டின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி. அவங்களுக்கு வந்து அந்த சிந்திக்கும் ஆற்றல் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஆளுமை திறன் இருக்கிறவைங்ககிட்ட. ஒழுக்கம் இருக்கும். இதுதான் வந்து ஆளுமை திறன். ஆளுமை திறன் இருக்கிறவைங்ககிட்ட வந்து கூச்ச சுபாவமோ, தாழ்வு மனப்பான்மையோ கொஞ்சமும் வந்து இருக்காதாம். ஆரோக்கியமான உடல், ஆ உடம்பு வந்து நேரிட பார்வையா வந்து அவங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அ நேரிட பார்வை தான் வந்து துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே. அதாவது சும்மா இருந்தா இது வந்து கிடைக்காது. கொஞ்சம் பேர் வந்து தன்னையே அறிய வேண்டிய தனக்கு தானே கேள்வி கேட்டு விடை கண்டுபிடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இது வந்து கிடைக்கும். ஆனா, அதற்கு மேலாக நம்முடைய மனவளக்கலையில இணைந்து கொண்டால், இணைஞ்சு இணைஞ்சிருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த ஆளுமை திறன் வந்து கிடைக்கும். எப்படின்னு கேட்டா, இதற்கு காரணம் வந்து நாம செய்யக்கூடிய தவமும், தற்சோதனையும். இந்த 2ன் மூலமாகத்தான் நம்முடைய ம் ம் இந்த 2ன் மூலமா வந்துட்டு நம்ம வந்து இந்த நாட்ட கூட நம்ம ஆள வேண்டாம். நம்முடைய குடும்பத்த ஆண்டாலே போதும். அதாவது ஆணாகட்டும், பெண்ணாகட்டும் இந்த 2 பேரும் தான் ஆ ந நாம அதாவது அந்த கணவன் மனைவியா இருக்கக்கூடியவங்க தான் தன்னோட குழந்தைகளுக்கு ஆளுநரா இருக்கோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எதையெல்லாம், எப்படியெல்லாம், எந்த நேரத்தில செய்யணும் அப்படிங்கிற விழிப்பு நிலை வந்து நமக்கு வந்து கிடைக்கச் செய்றதே வந்து இந்த தவம் தான். இந்த தவம் செஞ்சு பழகும்போது தவம் செய்யறக்கு நமக்கு தீட்சை குடுப்பாங்க இல்லைங்களா? அந்த தீட்சைய பெற்று நம்ம வந்து இந்த தவம் வந்து கத்துக்கும்போது, நமக்குள்ள வந்து இந்தந்த மாற்றம் ஆ வந்திருக்குது அப்படின்னு கூட நம்ம இப்போ இதே Zoomல எல்லாம் சொல்றத கேட்கிறோம். நான் முதல்ல வந்து கோவப்பட்டு அ ஃபேமிலிக்குள்ள ரொம்பவுமே வந்து சேஞ்சஸ் வந்திருக்குது. நான் இந்த மனவளக்கலைக்குள்ள வந்து நான் தவம் எடுத்து, தவம் செய்யறனாலேன்னு சொல்றத நம்ம கேட்கிறோம். நான் வந்து இப்ப மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என் குடும்பத்துல வந்து முதல்ல இருந்தத விட இப்ப அமைதி இருக்குதுன்னு, அ நம்மளும் சொல்லியிருக்கோம். இப்போ இவங்க சொல்றதையும் நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா? இதுதான் வந்து நம்முடைய ஆளுமை திறன். நெறைய பேர் வந்து அந்தந்த துறையில ஆளக்கூடிய திறமை வந்து பெற்றிருந்தாலும்,
குடும்பத்த ஆளக்கூடிய திறமை தான் நம்முடைய ஞானம் அப்படிங்கிறத மகரிஷியர் சொல்லியிருக்காங்க. இப்போ அன்னை தெரசா அம்மையார் வந்து 19 வயசுலயே ஒரு கிறிஸ்தவ சபையில சேர்ந்து அ டார்ஜிலிங் டார்ஜிலிங் போயி, அங்க இருக்கக்கூடிய ஆன்மீக பயிற்சி அங்க போய் அந்த ஆன்மீக பயிற்சி வந்து எடுத்துட்டு வந்தாங்களாம். அதற்கு பிறகு தான் சேவை செய்ய தொடங்குனாங்களாம். அப்போ ஏழை மக்களுக்கு அவங்களுடைய குறைகள நிறைவாக்கி, அவங்களுடைய ஏக்கங்களையும், எதிர்பார்ப்புகளையும் தீர்த்து வச்சாங்களாம். பள்ளிக்கூடத்துல பணியாற்றுனாங்களாம். அப்போ இந்த அம்மையார் வந்து 19 வயசுலருந்து தன்னை அர்ப்பணிச்சு கொண்டாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட இருந்த ஒழுக்கம், தனக்குள்ள இருந்த கட்டுப்பாடு, அன்பும் கருணை இதுதான் வந்துட்டு அ இ இவங்கள வந்து அ இந்த பணிய வந்து செய்ய வச்சிருக்கு. அப்போ இந்த சமுதாயத்தில் உள்ள எத்தன மக்கள், எப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்களை எல்லாம் இந்த அம்மா வந்து சந்திச்சிருப்பாங்க. நல்லவைங்க, கெட்டவைங்க என. ஆனாலும் அதையும் தாண்டி தனக்குள்ளே உள்ள ஆளுமை சக்தியோடு, திட மனதோடு தொண்டாற்றி, இறுதி மூச்சு வரை ஏழை மக்களுக்கு சேவை செஞ்சாங்க அப்படின்னா, இதுதான் இந்த அம்மையாரோட ஆளுமை திறனா இருந்திருக்கு. இப்போ ஹிட்லர நம்ம வந்து ம் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க ஹிஸ்டரி படிச்சிருக்கோம். ஹிட்லர் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில பிறந்திருந்தாலும், இந்த நாட்டையே உழுக்குற அளவுல இருந்தாரு. அ ஏ அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவருக்குள்ள இருந்த இந்த ஆளுமை திறன் தான். அதாவது கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற இந்த உலகுல, மிக சில பேர தான் வந்து நம்ம வந்து நினைவுல மனசுல வந்து வச்சுக்க முடியும். இவங்க வந்து வாழ்ந்த காலத்துல செஞ்ச சம்பவங்களும், அந்த மாற்றங்கள் மூலமா தான் இதையெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்படி தெரியும் சம்பவங்கள் மூலம், நாம எதைய தெரிஞ்சுக்கிறோம்? அன்னை தெரசா அம்மா வந்து எப்படி நடந்துகிட்டாங்க? அவங்களோட ஆளுமை திறன் எப்படிப்பட்டதா இருந்தது? மக்களுக்கு வந்து வாழ்வதற்கான வழியாக, உதவியாக இருந்தது. இதே ஹிட்லரோட ஆளுமை திறன் எப்படி இருந்தது? ஒருவர் மற்றவரை வந்து அடிச்சு, துன்புறுத்தி, கொடூரமான முறையில கொல்றது, ஆணவம் இப்படிப்பட்டதா வந்து இவரோட ஆளுமை திறன் இருந்தது. எனவே ஆளுமை திறன் மற்றவர்களை நல்ல வழிக்கு கொண்டு செல்வதாக இருக்கணும். கீழ்ப்படிய கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, தானாகவே நமக்குள்ள வந்து திறமை, சக்தி வந்து வந்துரும். நாம வந்து உறுதியுடன் இருந்தா எல்லாமே நம்மளுக்கு வந்து சாத்தியமாகும். பொறுமையும், விடாமுயற்சியும், நல்ல குணங்களும், நற்குணம் இது வந்து நம்மகிட்ட இருந்து, அன்பும் இருந்தாலே போதும். இந்த உலகத்தையே வந்து நாம வந்து சொர்க்கமாக்கலாம் அப்படின்னு சுவாமி விவேகானந்தரோட பொன்மொழியா இருக்கு. இது இத்தனையும் நம்ம தெரிஞ்சுகிட்டு, இதன் மூல் இதைய நம்ம பின்பற்றி நாம வாழ்ந்தாலே நாம் அனைவரும் அ ஆளுமை திறனை பெறலாம். நாம் தவமும், தற்சோதனையும் செய்து இதன் மூலமாக நம்முடைய நல்வாழ்வு பெறும் என சொல்லி இச்சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை அன்பர்கள் அனைவருக்கும் நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய ம், ம், மன்றத்து அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இவ்வளவு நேரம் செவிமடித்த உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா.